இப்ப இருக்கிற வாலிபர்கள் யுவதிகள் இந்த பிள்ளைகளை நாம டியூஷன் என்று அனுப்பி அந்த பிள்ளைகள் அங்க போய் தொழாம பழையினத்தோட அந்த பிள்ளைகள் வாழ்க்கை போற தொழுகையில சின்ன பிள்ளையில இருந்து அதில் பழக்கினா தானே என்ன செய்யும், அதுல தொழுகண்டா என்ன விளங்கும். நீங்க நம்பினா நம்புங்க. நான் ஒரு ஆசிரியர், பாடசாலையில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். ஒரு உயர்தர வகுப்புல படிக்கிற ஒரு மாணவன்கிட்ட போய் லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த கலிமாவுக்கு கருத்து செல்லு கேட்டேன். அல்லாஹ் அக்பர். எனக்கே ஒரு மாதிரியா போயிட்டு அந்த பொடி எனக்கு கருத்து தெரியும். இலாஹண்டா என்ன, அதுல அந்த தௌஹீத் சம்பந்தமா பேசி போக்குள்ள வரும். தௌஹீத்துடைய வகைகள்ல தௌஹீத் அல் உலூஹியா, தௌஹீத் அல் ருபூபியா, தௌஹீத் அல் அஸ்மா வசிஃபாத் என்று வரும். அப்ப அதுல உலூஹியான்றது இலாஹ் என்ற சொல்லில இருந்து வந்தது. இலாஹண்டா என்ன ரெண்டாவது சொல்றான். அப்ப நான் இதை மீட்டுறதுக்காக திரும்ப சொல்றேன். இது உங்களுக்கு பரிச்சயமானது. லா இலாஹ இல்லல்லா என்று நாம நினைச்சிருக்கோம் இந்த கலிமாவுல சொல்ற. அப்ப லா இலாஹ இல்லல்லாண்டா என்ன கருத்து? அவன் தான் சொல்றான் இல்லண்டா அடுத்தவன்கிட்ட எங்கிட்ட அவன் சொல்றான். என்ன பிரச்சனைண்டா, பிள்ளைகளுக்கு இப்ப உமாவே என்ன செய்யற ஓதப்பள்ளி போ கிளாஸ்ல இந்த பிள்ளைகள் பாடத்தை கேட்டு நேரத்துல விட்டுருங்க, கிளாஸுக்கு போ. இப்படி இந்த என்ன கூட மகன் வரல, அவர் கிளாஸுக்கு போற அதால அவர் வரல. இப்படி கிளாஸுக்கு போய் போய் பிள்ளைக்கு களிமாக்கும் கருத்து தெரியாம. அப்ப இப்படியான சூழ்நிலையில மவுத்தாகிற நேரத்துல மரண தருவாயில எப்படி களிமா வாக்கிவார்? களிமாண்டா என்னன்னு தெரிஞ்சா தானே. எனவே அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இப்படியான ஒரு சூழல் இன்றைக்கு நமது சமுதாயத்திலே காணப்படுகிறது.